வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் தமிழக அரசு 10/5/2026 முதல் புதிய மின் கட்டணச் சலுகையை மின் நுகர்வோர்களுக்காக அறிவித்துள்ளது. அதன்படி 500 யூனிட் அல்லது 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்தும் வீட்டு உபயோகதாரர்களுக்கு முதல் 200 யூனிட் இலவசம் என்று அரசாணை வெளியிட்டது. அதில் மக்களுக்கு ஆங்காங்கே சில குழப்பங்கள் இருக்கிறது. 500 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பில்லு ஆட் பண்ணிட்டாங்களா, இல்லை ஜாஸ்தி போட்டுட்டாங்களா, பில்லு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய இருக்குது. அதுக்கான தெளிவான ஒரு விளக்கத்தை இங்கு காணலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது 2025 தமிழ்நாடு மின் வாரியம் அறிவித்த டேரிஃப் மின் கட்டண விவரம் இதுதான். அதில் முதல் 500 யூனிட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கட்டண விகிதாச்சாரமும் 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கட்டண விகிதாச்சாரமும் இருக்குது. அதில் 500 யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் 100 யூனிட் ஃப்ரீ. 101 200 யூனிட்டுக்கு ₹2.35, 201 400 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ₹4.70, 401 500 யூனிட் யூஸ் பண்ணால் ₹6.30. இந்த அட்டவணையில் 2026 10/5/2026 அந்த 101 200 வரைக்கும் ஃப்ரீ. அதை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அந்த 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுற யாருக்கும் டேரிஃபில் எந்த சேஞ்சுமே கிடையாது. அந்த அட்டவணையில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட ஒரு சாம்பிள் பில் இருக்குது. நான் ஒரு 10-15 பில்லு வெரிஃபை பண்ணினேன். கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது, கணக்கிட்டு பார்க்கும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ ஒரு சாம்பிள் பில்லு காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லு ஜென்ரேட் பண்ண டேட் 18/6/2026, அதாவது ஜூன் மாதம் 18ஆம் தேதி. பில்லோட மீட்டரோட ரீடிங் ஸ்டார்ட் பண்ண தேதி 22/4/2026. அது ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் மாதத்திற்குண்டான கட்டணம் இது. 429 யூனிட் வந்திருக்கு. அதுக்கு ₹1201 பில் அமௌண்ட் போட்டிருக்காங்க. இப்போ அரசாணை 10/5/2026 தான் வெளியிட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த பில்லை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இந்த பில்லை ரெண்டாக உடைக்கிறாங்க. 10/5க்கு முன்னாடி ஒரு தேதி இருக்குது, 10/5க்கு அப்புறம் ஒரு தேதி இருக்குது. மொத்தமாக 60 நாள் தான் மின் கட்டணத்துக்கு கால்குலேஷன் பண்ணுற நாட்கள். 60 நாள். 60 நாளுக்கு 429 யூனிட் ₹1201 வந்திருக்கு. 22/4/2026 9/5/2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் 0லேருந்து 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. 101 200 யூனிட்னா ₹2.35, 201 400 யூனிட்னா ₹4.70, 401 500 யூனிட்னா ₹6.30. இந்த ₹2.35 இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் நம்ம நோட் பண்ணிக்கணும். அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 22 ஏப்ரல்லேருந்து 9 மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 நாள்னு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃப்ரீ யூனிட்டுக்கு வந்துடும். 0 to 100 எல்லாருக்குமே ஃப்ரீ. அடுத்து 101 200 யூனிட் தான் இப்போ புதுசாக ஃப்ரீ கொடுத்துருக்காங்க 10/5/2026. அதுக்கு முன்னாடி 9/5 வரைக்கும் என்னென்னா ₹2.35 சார்ஜ் 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு. 100 யூனிட் 60 நாளைக்கு ஃப்ரீனா ஒரு நாளைக்கு 1.66 யூனிட் ஃப்ரீ. ஸோ அப்போ இதில் 20 நாள் இருக்குது. இந்த 20 நாளைக்கு 1.66 யூனிட்னா மொத்தம் 20 நாளுக்கு 33.32 யூனிட்டு. ஸோ இந்த 33.32 யூனிட்டுக்கு ₹2.35 வீதம் போட்டிங்கன்னா ₹78.30 வருது. அடுத்து 10/5/2026 18/6/2026 வரைக்கும் 40 நாள். அந்த 40 நாளைக்கு தான் இந்த பில் கொடுத்துருக்காங்க. 429 யூனிட் ₹1201. இது பார்த்தீங்கன்னா முதல் 0லேருந்து 200 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ. 201 400 யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹4.70 போட்டிங்கன்னா ₹940 வரும். 429 400 போனால் மீதி 29. அந்த 29க்கு 401 500 யூனிட்டுக்கான ஸ்லாப் ரேட்டு ₹6.30. ₹6.30 போட்டு 29 யூனிட்டுக்கு போட்டிங்கன்னா ₹182.70, ₹1122.70. ஸோ இப்போ 9/5/2026 வரைக்கும் அந்த 101 200 யூனிட் வரைக்கும் ₹2.35 வீதம் போட்டு ஒரு கால்குலேஷன் போட்டோம்ல, ₹78.30. அதை இந்த ₹1122.70 கூட்டினீங்கன்னா மொத்தம் ₹1200.30. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ₹1201 பில் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 10-15 பில்லை வெரிஃபை பண்ணும்போது கால்குலேஷன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது.
இது இந்த இடைப்பட்ட காலத்தில் அரசாணை அறிவிக்கப்பட்டது 10/5/2026. ஆனால் பில்லோட ஆரம்ப தேதி ஏப்ரல் மாதம், பில்லோட முடிவு தேதி ஜூன் மாதம். இதனால் மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதுக்கப்புறம் வர பில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ஜூலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இந்த 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரே ஸ்லாப் ரேட்டு தான் இருக்கும். இதில் பிரச்சனைகள் இருக்காது. இந்த ஏப்ரல் டு ஜூனுக்குள்ளே வந்த பில்ஸ் தான், அந்த ஆரம்ப தேதி ஏப்ரல் மாதமாக இருந்து ஜூன் மாதமாக இருந்தால் மட்டும்தான் இந்த கணக்கீடு முறை. இது தெளிவாக மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த விவரங்களை சொல்லியிருக்கேன். உங்கள் பில்லில் ஏதாவது கால்குலேஷனில் டவுட் இருந்து உங்கள் பில்லில் எரர் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதை நான் பார்த்துட்டு கால்குலேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை சொல்கிறேன். இன்கேஸ் கால்குலேஷனு இவங்க கணக்கீட்டு முறையப்படி தப்பான வேல்யூ போட்டிருந்தாங்கன்னா மின் வாரியத்தில் புகார் அளிக்கணும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு தகவல் நல்லதாக பட்டுச்சுன்னா, தகவல் உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.